டு சக்தி சமையல். இன்னைக்கு நம்ம சக்தி சமையலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை, காஞ்ச மிளகாய், பன்னீர், பட்டர், ஊற வச்ச கேஷ்யூ, அதுக்கப்புறம் டொமேட்டோ. இப்போது ஒரு பேன் இல்லை ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அதில் பாதி பட்டர் சேர்த்துக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போது மெல்ட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பட்டை அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகட்டும்னு ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, நான் ஒரு 10லேருந்து 12 தக்காளி எடுத்திருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நிறைய வரும். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பாயில் ஆகுது. அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ நல்லா வெந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுட்டு இப்படி மிக்ஸி ஜார் எடுத்து அதை நல்லா அரைச்சிருங்க. மீதி இருக்கிற பட்டரை இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண பேன்லேயே சேர்த்துக்கிட்டு அது நல்லா மெல்ட் ஆகட்டும்னு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் கரம் மசாலா, நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெறுமிளகாத்தூள் வீட்டிலேயே அரைச்சது, அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணட்டும். இப்போ பாயில் ஆகிடுச்சு. இப்போது ஊற வச்ச முந்திரியை அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் ஆகட்டும்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஒன்று அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பாயில் ஆகட்டும். பன்னீர் கொஞ்சம் குக் ஆகட்டும். அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு தாங்க. ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை நம்ம சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி எல்லா டிஃபன் ஐட்டத்தோடையும் நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சக்தி சமையலை பார்க்குற நீங்களும் சக்தியான உணவை சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.